அன்பார்ந்த எனது யூடியூப் நேயர்களே, இன்று ஒரு தலைப்பாக மிக நல்ல தலைப்பு. இதுவும் எனக்கு மேலிருந்து வந்தது தான். மிக நல்ல அருமையான தலைப்பு. இந்த தலைப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். போன தலைப்பு போட்டிருந்தா ஒரு 15 நிமிஷம் வந்தது. அது கண்ணகியை பற்றி போட்டிருந்தேன். கண்ணகியின் அவதாரம், கண்ணகி யாருடைய அவதாரம்னு. இது கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் கூட போகலாம். அதெல்லாம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆனால் நல்ல விஷயங்கள் இதில் நிறைய அடங்கி இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் ப்ளீஸ் இன்னும் சிவப்பு கலரில் ஒரு ஒன்று வரும். அண்டு ப்ரெஸ் பெல் பட்டன்னு. கொஞ்சம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டன் அமைக்கி கீழே சப்ஸ்கிரைப்னு தெரியும் உங்களுக்கு. இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறதுங்கிறது ஒரு நாகரிகம். இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறோம், அங்கே அர்ச்சகர் நமக்கு தீபாராதெல்லாம் காட்டுறாரு, 90 குணா கொடுக்குறாரு. அவருக்கு நம்ம தட்டத்தில் 5 ரூபாயோ 10 ரூபாயோ 20 ரூபாயோ நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி போடுறோம். அவர் கேட்குறதில்ல, போடுங்கன்னு கேட்குறதில்ல, நம்மளாக போடுறோம். ஏன்னு போனோம்னா அது அவருக்கு ஜீவிதம். இந்த வருமானம் தான், வேறு வருமானம் கிடையாது. நமக்காக ஒருவர் ஒரு சிறு வேலையை செய்கிறார். அந்த வேலையை நாம் சும்மா பெற்றுக்கக்கூடாது, ஓசியில் பெற்றுக்கக்கூடாது. அப்படி பெற்றுக்கிட்டோம்னா we are exploiting his labor. அவருடைய உழைப்பை நாம் சுரண்டுகிறோம் என்று பொருள். எனவே நாம் என்ன செய்கிறோம், நம்ம வசதிக்கு தக்கன மாதிரி போட்டு வரோம். அதுபோல தான் நான் உங்களுக்காக பேசுகிறேன். இதில் நல்ல கருத்துக்கள் இருக்குது. அப்படிங்கும்போது ஒரு நல்ல கருத்து பேசினார். நீங்கள் தட்டத்தில் 5 ரூபா போட வேணாம், தட்சணை கேட்கல. நான் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ஒரு தேங்க்ஸ் சொல்கிற மாதிரி, எஸ் தேங்க்ஸ், நல்லா இருக்குது சார், அவ்வளோதான். நல்லா இருக்குன்னா லைக், பாராட்டு. லைக் போட்டிங்கன்னா பாராட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தேங்க்ஸ். ஒரு தேங்க்ஸ் மாதிரி சொல்லக்கூடாதா? நீங்கள் திருப்பி தேங்க்ஸ் சொல்ல முடியாது. அதுக்கு பதிலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. இப்போ தலைப்புக்குள்ளே போவோம். இந்த தலைப்பு என்னென்னா ஒரு வித்தியாசமான தலைப்பு. நான் ஆன்மீகவாதி, கடவுள் இருக்கிறார் என்பதை நம்புவான். அதை முதல்ல புரிஞ்சுங்க. தலைப்பு என்னென்னா உலக மதங்களும் மூட நம்பிக்கைகளும் என்ற தலைப்பை எடுத்திருக்கிறேன். உடனே என்னடா அது இப்படி பேசுகிறாரு, ஆன்மீகவாதியாக இருந்துக்கிட்டு என்ன மூட நம்பிக்கை? சரி, மூட நம்பிக்கையெல்லாம் பேச போகிறாரு. இதில் என்ன இருக்குது முக்கியம்? சரி வேறு ஸ்கிப் பண்ணி வேறு வீடியோ போவோம். எங்கிட்டாச்சும் இந்த நடிகைகளை பற்றி போடுறாங்க, கிசு போடுறாங்க, அதை போய் பார்ப்போம், இதை போய் பார்ப்போம், அது ஜாலியாக அப்படின்னு நீங்கள் போயிடாதீங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. நீங்கள் கேட்குறதுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மதங்களும் உலக மதங்களும் மூட நம்பிக்கைகளும். இப்போது மூட நம்பிக்கைகள்னால் என்ன அப்படின்னா, மூடத்தனங்கள் வேறு, மூட நம்பிக்கைகள் வேறு. இப்போ நம்மளுடைய உலகத்தில், இந்த பிரபஞ்ச உலகத்தில், இந்த ஸ்தூல உலகத்தில், இந்த ஃபிசிக்கல் வேர்ல்டில் லா ஆஃப் ஃபிசிக்ஸ், பௌதிக விதிகள், லா ஆஃப் கெமிஸ்ட்ரி, ரசாயன விதிகள், வானியல் விதிகள், இவைகளுக்கு கட்டுப்பட்டு தான் எந்த ஒரு செயலும் நடக்க முடியும், எந்த ஒரு பொருளும் இருக்க முடியும். இவைகளை மீறி இருந்தால் அது உண்மை அல்ல. அப்படி இருக்குதுன்னு நம்புனா அதுக்கு பேர் மூட நம்பிக்கை. இருக்கிறதாக சொன்னால் அது இல்யூஷன், மாயை, உண்மை அல்ல. இதுதான் பேசிக் மூட நம்பிக்கைக்கும் மூடத்தனத்திற்கும். கடவுள் இருக்கிறார் என்று நம்புவது மூட நம்பிக்கை. கடவுள் இருக்கிறார் என்று அதன் பேரில் செயல்களை செய்கிறதெல்லாம் மூட நம்பிக்கை, மூடத்தனங்களில் வருது அப்படின்னு நாத்திகவாதிகள் சொல்கிறாங்க. இந்த நாத்திகவாதிகள் 2 பேர் இருக்காங்க, 2 வகை. முழுக்க நாத்திகம், கடவுளே இல்லை, எதுவுமே இல்லை, எல்லாம் இயற்கை தான் அப்படிங்கிறவங்க. சில பகுத்தறிவாதிகள் இருக்கிறாங்க. அவங்கள கடவுள் இருக்குன்னு ஒத்துக்கிறாங்க. ஆனால் மதங்களின் பேரில் உள்ள அந்த சடங்குகள், அது இது, அந்த புராணங்கள், இதெல்லாம் இல்லையா, அதெல்லாம் கப்ஸா புருடா அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. அவங்கள நம்ம தத்துவவாதிகள்னு வச்சுக்குவோம். தத்துவவாதிகள், தத்துவம் பேசுகிறவங்க. கடவுள் இருக்காரு, அது வேறையா, பட் அதுக்காக நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் இல்லை அப்படின்றவங்க தத்துவவாதிகள். பகுத்தறிவு பேசும் தத்துவவாதிகள். கடவுள் இருக்கிறார் என்று ஒத்துக்கொள்வர் ஒரு சாரார்,
கடவுளே இல்லை என்பது முழு நாத்திகர். இது ரெண்டு. நம்ம நாத்திகர் பக்கம் போக வேண்டாம். ஏன்னா அவங்களுக்கு பதில் வேறு மாதிரி சொல்லணும், நெத்தியில் அடித்த மாதிரி. இப்போ பகுத்தறிவாதிகமாக சொல்லுவோம். நிறைய இளைஞர்கள் இன்னைக்கு கடவுள் இருக்கார், ஆனால் அதுக்காக இந்த மதங்களில் புராணங்களில் சொல்லப்படுறதெல்லாம் புருடா, அதெல்லாம் ரீலு, அதெல்லாம் நாங்கள் நம்பலைங்க அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. அப்போ எதெல்லாம் அப்படி சொல்கிறாங்கன்னு பார்ப்போமா? எல்லா மதத்துலையும் இருக்குது. கிறிஸ்தவ மதத்தில் மூட நம்பிக்கைகள் இருக்கிறது. பைபிளில் போய் பார்த்தீங்கன்னா எத்தனையோ இது ஃபிசிக்கல் லா ஆஃப் ஃபிசிக்ஸ் பொருந்தாது. இயேசுநாதர் என்ன பண்ணுறாரு? புயலை நிறுத்துறாரு. காற்றே நில்லுன்னா நிற்கிது, அலையே நில்லுன்னா நிற்கிது. நடக்குமா இது? அப்படி செய்தாருன்னு நம்பினா அது மூட நம்பிக்கை தானே. அவருக்கு முன்னாடி, இயேசுக்கு முன்னாடி ஒரு தீர்க்கதரிசி இருந்தார், மோசஸ். அவர் எகிப்தில் உள்ள தன்னோட இனத்தார் இஸ்ரவேலர்களை அடிமையாக இருந்தவங்களும் மீட்டு எடுத்துகிட்டு வரும் பொழுது கடல் ரெண்டாக பிரிஞ்சு வழி விட்டுச்சு. பின்னாடி துரத்திக்கிட்டு வராங்க எகிப்து படையெல்லாம், இவங்களை பிடிக்கணும்டான்னு. பின்னாடி படைகள், முன்னாடி பார்த்தா கடல். எல்லா ஜனங்களும் மோசஸை திட்டு உடனே நம்பி ஏமாந்துட்டேன். இந்தாண்டு போய் கடல் உள்ள சாக சொல்கிறியா? இங்கே கடல் போல் ஆர்ப்பரித்து வருகின்ற இந்த எகிப்து படைகள்கிட்ட மறுபடியும் மாட்டிக்கிட்டு நாங்கள் சித்திரவதைப்படுறதாங்க. அப்போ நம்புங்க, இறைவனை நம்புங்க, விசுவாசம் வைங்கன்னு சொன்னோன்னா கடல் ரெண்டாக பிளந்து வழி விடுது. இவங்க தப்பிச்சு போயிடுறாங்க. அவங்க உள்ளே வர்றாங்க, அதே பாதையில் கடல் மூடிக்குச்சு, எல்லாரும் அழிஞ்சு போயிடுறாங்க. இது மூட நம்பிக்கை தானே? இது புராணம் மாதிரி தானே? இது மாதிரி இயேசுக்கு முன்னாடி கிரேக்க புராணங்களில் எத்தனையோ மூட நம்பிக்கைகள் இருக்குது. இஸ்லாத்தில் ஜின்னுகள் செய்தது அப்படின்னு சொல்லி அதுலேயும் எத்தனையோ சொல்கிறாங்க. ஜின்னுகள் மூலியமாகவும் இயேசுநாதர் கிறிஸ்தவ மத இயேசுநாதர் பூமியை பேச வச்சார், கண்ணு குருடானவரை பார்க்க வச்சார், தொழுநோயாளியை குணப்படுத்தினார், இந்த திராட்சை ரசம் எடுக்க வந்துக்கிட்டே இருந்துச்சு, ஒரு மீன் வச்சு எல்லாருக்கும் பங்கு கொடுத்தாரு, இப்படிலாம் சொல்கிறாங்க. இது அற்புதங்கள், சித்துக்கள்னு சொல்கிறோம். இந்த சித்துக்கள் இதெல்லாம் நடக்காது, இதுக்கெல்லாம் உண்மை இல்லை, இதெல்லாம் லா ஆஃப் ஃபிசிக்ஸை தாண்டி, லா ஆஃப் கெமிஸ்ட்ரியை தாண்டி ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறது தத்துவ ஞானிகள், பகுத்தறிவாதிகள், கடவுளை ஒத்துக்கொள்வார். கடவுள் ஒருத்தர் இருக்காரியா, பட் ஆனால் அதுக்காக அதை செஞ்சார் இதை செஞ்சார், கடவுள் நேரிலலாம் வரமாட்டார் அப்படின்றவங்க அப்படித்தான் ஒரு மனநிலை இருக்காங்க. நம்ம புத்த மதத்தில் இருக்குது. புத்தர் என்னென்னமோ செஞ்சார், 500 பிறவியோ இருக்குது, மறுபிறவியெல்லாம் இருக்குது, மறுபிறவி கதையெல்லாம் ஒத்துக்கிறாங்க. நம்ம இந்து மதத்துக்கு வருவோம். இந்து மதத்தில் நமக்கு நல்லா தெரிஞ்ச தொட்டு அதனால் கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன். கந்த புராணத்தை எடுத்துங்க. முருகன், கந்த புராணத்தை எடுத்துக்கிட்டோம்னா முருகன் என்ன பண்ணுறாரு? சிவனுடைய நெத்தி கண்ணிலேருந்து பிறக்கிறாராம். நடக்குமா ஐயா? நெத்தி கண்ணிலேருந்து புள்ள பிறக்குமா? பெண்ணோட சேராமல்? இது என்ன புருடா தானே, மூட நம்பிக்கை தானே. அப்புறம் அந்த நெத்தி கணல் 6 கணலாக போய் தாமரை சரவண பொய்கை, மானசரோவர் ஏரியில் சரவண பொய்கையில் போய் விழுந்துச்சான். அந்த 6 இதுக்கும் 6 கார்த்திகை பெண்கள் அவங்க முளைப்பால் ஊட்டுனாங்களாம். தாய்மை அடையாமல் தாய்ப்பால் சுரக்குமா? லா ஆஃப் பயாலஜி அது போச்சு அங்கே, அது மூட நம்பிக்கை தான். அப்புறம் அன்னை பராசக்தி பரமேஸ்வரி பார்வதி தேவி அங்கே 6 பிள்ளை ஒன்று அப்படி அமுக்குனாங்க, ஒரே ஆள் ஆகிட்டார் கந்தன். 2 பிள்ளை இப்படி இடுப்போட பிறக்கிற பிள்ளை எத்தனையோ தடவை பார்த்துருக்கோம். என்ன பேப்பர்லாம் வந்துச்சு, அதை பிரித்து எடுத்தால் செத்து போடணும், இப்போ பிரிக்காமலே விட்டுருந்துருக்காங்க. பெரிய பிள்ளைய வளர்ந்து அப்புறம் பிரித்து எடுத்து செத்து போனதெல்லாம் இருக்குது. பிரிக்க 2 ஒட்டினதை பிரித்தாலே செத்து போகுது. இது 6 ஒன்றாக்குறாங்களாம். என்னையா இது கதை? அப்புறம் பிறந்த அந்த கந்தன் என்ன பண்ணுறாரு? ஆட்டுக்கட்டா மேலே ஏறிக்கிட்டு சூரியன் இருக்கிற இடத்துல கொண்டு சந்திரனை வைக்கிறாராம். சந்திரன் வைக்கிற இடத்துல சூரியனில் விளையாட்டம் இருக்குது. மலைகளெல்லாம் தலைகளாக கவுத்து வைக்கிறாராம். 7 கடலையும் ஒன்றாக்குறாராம். இதெல்லாம் மூட நம்பிக்கை தானே. அப்போ கந்த புராணம் பொய் தானே. இப்போ கந்த புராணம் பொய் என்றால் கந்தனும் பொய், சுப்பிரமணியன் என்று சொல்கிற முருகனும் பொய். அப்போ முருகனை கும்புறது மூடத்தனம். முருகன் யாரும் இல்லை. அதே போல் எல்லா புராணம் தேவி புராணத்தை எடுத்துங்க. கரும்பு கடல், கரும்புச்சாறு கடல். என்னையா அவ்வளோ பெரிய கடல் வேணும்னா, கரும்புச்சாறை எடுத்து கடலாக்கணும்னா எங்கேருந்து அவ்வளோ கரும்பு விளைஞ்சிச்சு? அதுக்கு எங்கே அந்த மிஷினு, அதை கரும்பு சாறை புளிகிற ஃபேக்ட்ரி எங்கே இருந்துச்சு? அப்புறம் தேன் கடல். தேனுங்கிறது ஒரு கூட்டில் இருக்க தேனை சேர்க்கறதுக்கு அந்த தேனி எவ்வளோ பாடுபடுது, எவ்வளோ தேனீக்கள் தேவைப்படுது, எவ்வளோ பூக்கள் தேவைப்படுது.
ஒரு கடலே தேனாக இருக்குன்னா அப்போ இந்த பிரபஞ்சம் முழுக்க தேனியாக தான் இருக்கணும், மலராக தான் இருக்கணும். நடக்குமா? தேன்கடல், பார்க்கடல், பால். இங்கே கந்த புராணத்தில் வந்தீங்கன்னா அன்னை சிவகாமி இது பார்வதியார் என்ன பண்ணுறாங்க, அந்த 6 பிள்ளையோட அணைச்சோன்னே அவங்களுக்கு பால் பெருகுது. பெருகி அப்படியே மானசரோவர் ஏரியில் சரவண பொய்கையில் அந்த பால் கலக்குது. கலந்தோன்னா அதை தின்ன ஒரு 6 மீன்கள் முனிவருடைய குமாரர்கள் முனிவர் சாப விமோச்சனம் பண்ணுறாங்க. இதெல்லாம் உண்மையாக இருக்குமா? நடக்குமா? அப்போ கந்த புராணம் பொய். அதே போல தான் தேவி புராணத்துலேயும் பல நம்ப முடியாத செய்திகள் நிறைய இருக்குது. விஷ்ணு புராணத்துலேயும் இருக்குது. திருவிளையாடல் புராணம் பெரிய புராணத்துலேயும் சொல்லுங்கள். பிள்ளைக்கறி ஆக்குறாரு, அப்புறம் பிள்ளை எழுந்து வாழ்றாரு, பிள்ளை எழுந்து வந்தது. திருஞான சம்பந்தம் என்ன பண்ணார், பூம்பாவாக எழுந்து வாழ்னாரா, எழுந்து வந்துருதான், அற்புதம் செஞ்சாங்கன்றாங்க. இதற்கெல்லாம் ஆதாரங்கள் கிடையாது. செவிவெளி செய்திகள் இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு, அவ்வளோதான். இது சித்து செஞ்சுருக்காங்கன்னு. எப்படி இயேசுநாதரை சித்து செஞ்சார், குருடனை பார்க்க வைத்தார், ஊமையை பேச வைத்தார். அது மாதிரி இவர் திருஞான சம்பந்தம் இவங்களாம் செஞ்சாங்கன்னு சொல்கிறோம். இப்படி இருக்கும்போது பார்த்தா இதெல்லாம் பொய் தானே. பகுத்தறிவாதி பார்க்கும்போது பொய் தானே. ராமாயணம் பொய், எங்கேயா இருக்க முடியும்? அது சுந்தரகாண்டத்தை படித்தோம்னா பாருங்கள், அனுமார் வானரர்கள்னு ஒரு கூட்டமே இருந்துச்சான். அந்த வானரர்கள்ன்ற ஒரு இனம், மனிதர்களைப் போல சிந்திக்க தெரிந்த பேசத் தெரிந்த ஒரு இனம், நாகரிகம் தெரிந்த ஆடை கட்டிய இனம். அப்படி ஒரு இனம் உண்மையிலும் இருந்திருந்ததுன்னா அதனுடைய சொச்ச மிச்சம் எலும்பு கூடி ஏதாச்சும் ஒன்று கிடைக்கணும்ல. இந்த இந்திய பரதகண்டத்தில் ஏங்க மனுஷனே தோன்றாத காலம், எந்த உயிர்கள் இப்போ இருக்கிற எந்த உயிர்களும் தோன்றாத காலம் கார்பானிபரஸ் காலம்னு ஒன்று இருந்தது இந்த பூமியில். அங்கே பெரும் மரங்கள், ஒவ்வொரு மரமும் 200 அடி 300 அடி கார்பானிபரஸ் காலம். அந்த மரங்கள் தான் இப்போ நிலக்கரியாக கிடைக்கிது. அங்கே வாழ்ந்தது தான் டைனோசர்ஸு, அந்த இதெல்லாம் சொல்கிறோம், ஜுராசிக் பார்க்கில் பார்க்க மிருகமெல்லாம், அதெல்லாம் அப்போ வாழ்ந்தது. அப்போல்லாம் மனித இனம் இப்போ உள்ள இனங்களே இல்லை, கரப்பாம்பூச்சியை தவிர்த்து. இந்த எல்லாம் இப்போ புதுசாக தோன்றினது தான், 2வது உலகத்தில் தோன்றினது தான். அது கார்பானிபரஸ் யுகம். அப்போ வாழ்ந்த டைனோசர் முட்டை அரியலூரில் கிடைக்கிது. அந்த முட்டையை பாருங்கள் எடுத்துக்கொண்டு இந்த மத்திய தொல்பொருள் ஆராய்ச்சி கல்கத்தா மியூசியத்தில் கொண்டு வச்சுருக்கான். அதை கேட்க அவனுக்கு இங்கே நாதி இல்லை. எங்கள் ஊரில் கிடைச்ச முட்டை மெட்ராஸ் மியூசியத்தில் வையா, சென்னை மியூசியத்தில் வை, நாங்கள் பார்க்கறது எங்கள் மண்ணில் கிடைச்சதுயா, எங்கள் ஆதாரம். எங்கள் அரியலூர் மண் அப்போலேருந்து டைனோசர் காலத்துலேருந்து இருந்திருக்குங்கிறது ஒரு ஆதாரம். அதை கொண்டு கல்கத்தாவில் வச்சா என்ன அர்த்தம்? அங்கே கிடைக்கிறது இங்கே கொண்டு வைப்பியா? அதை கேட்கல. சரி, வேறு பாயிண்ட்டுக்கு போகிறேன். என்ன இல்லை, அப்படி சைட்டில் இதெல்லாம் சேர்த்து விட வேண்டியதானே, தாளித்து விடுற மாதிரி. அப்படி அப்போது டைனோசர் காலத்து முட்டை கிடைக்கும் பொழுது இந்த வானர்களோட எலும்பு கிடைச்சானா இந்த அங்கே கிடைச்சிங்க, ஆதாரபூர்வமாக கிடைச்சிருக்குதா? அது மியூசியத்தில் வச்சுருக்கீங்களா? குரங்கு மாந்தன் வானரனுடைய இது கிடச்சிருக்குன்னு இல்லை. அப்போ வானர்கள் இருந்தது பொய். அப்போ அனுமார் பொய். இன்றைக்கி சனிக்கிழமை அனுமார் கும்பிட்டு தான் பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன அனுமார் பொய். அவர் தாண்டினாராம் இலங்கையை 100 யோசனை தூரம். ஒரு யோசனை 10 கிலோமீட்டர், 100 யோசனை 1000 கிலோமீட்ரு. ஆனால் இலங்கை 30 கிலோமீட்டரில் இருக்குது. எது உண்மை சொல்லுங்கள்? எதுவுமே இப்போ அப்போ ராமாயணம் பொய், மகாபாரதம் அதை விட பெரிய உல்ட்டா. அதில் ஒரு அம்பு விட்டாராம் அர்ஜுனை, அது ஒரு மரத்தினுடைய எல்லா இலையும் பொத்துக்கிட்டு திரும்பி அவர் ஆறாவள இதில் உட்காந்துக்குமா, அம்பராத்தில் உட்காந்துக்குமா. என்னையா அது கதை? அர்ஜுனை நேராக சொர்க்கத்துக்கே போனாராம், போயிட்டு திரும்பி வந்துட்டாராம், அங்கெல்லாம் வர வாங்கிட்டு வந்தாராம். இப்போ இதெல்லாம் புராணங்கள் தானே, அதெல்லாம் புராணங்கள். இது காவியங்கள், இதெல்லாம் கற்பனையா, மனுஷனுடைய கற்பனை, இதெல்லாம் உண்மை இல்லை. அப்படின்னா இறைவன் ஒருத்தர் இருக்கார், இந்த உலகத்தை படைச்சிருக்காரு, அவர் உருவம் இல்லாதவர், இஸ்லாம் சொல்கிற மாதிரி. அங்கேயும் பல உல்டாக்கள் இருக்குது, கற்பனைகள்லாம் இருக்குது. ஏன்னா அவர் இருக்கிறாரு. அதை நீங்கள் இத்தனை கதையெல்லாம் சொல்லி உல்ட்டா பண்ணி கற்பனை பண்ணி வச்சுருங்க இறைவன் பேரால். இவங்கெல்லாம் பண்ணுறீங்க, இப்படிலாம் மூடத்தனம், இவங்கெல்லாம் பைத்தியக்காரங்க அப்படிங்கிற லிஸ்ட்டில் தானே வருவாங்க. உண்மை இல்லைங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, கந்தபுராணம் உண்மைன்னு கந்தபுராணத்தை பிடிச்சி பயபக்தியாக பிடிச்சி சுண்டல் வழங்குறாங்க கோயிலில். ராமாயணத்தை பிடிச்சி சுண்டல் வழங்குறாங்க. சுந்தரகாண்டத்தை கேட்டால் வாழ்க்கையை மாறுன்னு நினச்சி சுந்தரகாண்டம் படிக்கிறாங்க, கதாகலாட்சியம் பண்ணுறாங்க. ஏன் இவ்வளோ போகிறீங்க? 4 அப்பர், சுந்தரர், திருஞான சம்பந்தர், மாணிக்கவாசர் 4 பெரும் தமிழ் குறவர்கள் என்று சொல்வார்கள், தேவாரம் பாடியவர்கள். அவர்களாம் மிகப்பெரிய ஞானிகள்.
தவ யோகிகள் இல்லையா? அதை எல்லாரும் ஒத்துக்கிறோம். அதில் மாணிக்கவாசகர் பாடுறாரு, அவர் என்ன சொல்கிறார் இறைவனை பற்றி பாடும்போது, செல்லிநீர் புனர்கங்கை சடைமேல் வைத்த தீவண்ணனே அப்படிங்கிறாரு. சிவனை பாடும்போது எப்படி பாடுறாரு? புராணத்தில் வர்ணிக்கப்பட்டது போல செல்லிநீர் புனர்கங்கை, கங்கையை தலையில் தாங்கி இருப்பவனே, தீவண்ணனே, தீயை போன்ற வண்ணமுடையவனே அப்படின்னு. சுந்தரம் எத்தனையோ பாடுறாரு, பித்தா பிறை சூடி பெருமானே, பிறை சந்திரன் சூடிக்கிட்டாரான், அதுக்கு ஒரு புராண கதை இருக்குது. அதை அப்போ சுந்தரர் நம்புறாரு, அந்த புராணத்தை மாணிக்கவாசகர் நம்புறாரு, கங்கையை கொண்டாந்து தலையில் வச்சுக்கிட்டதை. அப்போ அவங்க புராணங்களை நம்புகிறாங்க. அப்போ அவங்க மடையர்களா, பைத்தியக்காரங்களா? ஏன் நம்பினாங்க? இந்த ஐயப்பன் எடுத்துங்க, புலி மேலே போய் கொஞ்சம் தவம் பண்ணுறாராம், புளிப்பாலை எடுத்துகிட்டு வர்றாராம் தாய்க்காக. முடியுமாய்யா? சரியா முடியா? அப்போ ஏதோ ஒரு கறித்துண்டத்தில் ஒரு மூலிகை மருந்துனா புளி தின்னுட்டு மயங்கி படுத்து கிடக்கும், டப்பு டப்புன்னு கறந்துட்டு வந்துடலாம், அப்படி கூட வச்சுக்கலாம். ஆனால் புலியோட, ஏகப்பட்ட புலியோட நாட்டுக்குள்ளே வர்றார். அவர் மகிழ்ச்சியை அடிக்கிறாரு, அவ்வளோ பெரிய மகிழ்ச்சியை. அவள் அடித்தோன்னா அவள் தேவகன்யாக மாறிடுறா. மாறி சாப விமோச்சனத்தெல்லாம் அப்படி இருக்கிற சாபத்தினால இப்போ உங்களால் விமோச்சனம் மட்டும் கல்யாணம் பண்ணிக்கோங்கிறா. நான் பிரம்மச்சாரி கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு பக்கத்தில் உட்காந்துருக்குறா. மஞ்ச மாதம் அங்கே ஒரு கோயிலை வச்சு கும்பிட்றாங்கல்ல, ஐயப்ப மலைக்கு மாலை போட்டாலும் மஞ்ச மாதம் கும்பிட்டு வர்றாங்க. ஐயப்பனை வந்து அவதாரம் பார்க்குறேன். ஐயப்பன் அவதாரம்னு சொல்லப்படுகிற கதை இல்லை மூட நம்பிக்கைகள் நிறைய இருக்கிறது. நம்மளுடைய இயற்கை லாஸுக்கு பொருந்தாத அத்தனை இருக்கிறது. அப்போ ஐயப்பன் கதை பொய். அவர் பிறப்பு எப்படி சொல்லுங்கள்? சிவனுக்கும் விஷ்ணுக்கும் பிறந்தவரான். என்ன யார் ரீல் இது? அப்போ ஐயப்பன் பொய்ன்னு சொன்னால் அவ்வளோ பெரிய கோயிலை கட்டி இத்தனை பேர் மாலை போட்டு போகிறான். அப்போ அத்தனை பேர் பைத்தியக்காரனா? அப்படி தான் நினைக்க தோணுது. அவ்வளோ தூரம் பைத்தியக்காரன். ஒரே ஒரு ஆள் என்ன பண்ணால், என்கிட்ட ஒரு தேவதை இருக்குது அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தானோ. ஒரு ஸ்டூடெண்ட், காலேஜ் ஸ்டூடெண்ட், என்கிட்ட மோகினி வந்து நிற்கிது அப்படின்னு என்ன அதோட பேசிக்கிட்டு இருந்தானோ. என்னடா அவன் தனியாக பேசிக்கிட்டு இருக்கிறான், என்னடான்னு, ஒரு மோகினி என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கு, என்கிட்ட உறவாடுது. பைத்தியம் முத்திருச்சியா அப்படிங்கிறீங்க. ஆனால் அதை விட பைத்தியகாரத்தனமாக சொல்லப்படுகிற கற்பனைகளை ஆன்மீகவாதிகள் நம்பிக்கிட்டு அதுதான் உண்மைன்னு சொல்லி ஐயப்பா, ராமா, மகாவிஷ்ணு பார்க்கடலில் இருக்கார், ஆதிசேஷன் பாம்பில் படுத்துக்கிறார். எங்கேயா பாம்பில் படுத்துக்கிட்டா எப்படியா குடும்பம் பண்ணுறது? பாம்பு நெளிஞ்சிக்கிட்டு இருக்கும், அங்கே பொட்டாட்டியை வச்சு குடும்பம் பண்ண முடியுமா? பொட்டாட்டியை கொஞ்சம் முடியுமா? அது கடலில் வேறு இருக்குது. நடக்குமா ஐயா அதெல்லாம்? அப்போ பார்த்தா அனைத்து மதங்களுமே போய் தான், உள்ட்டா தான். அதை ஃபாலோ பண்ணுற அத்தனை பேர் பைத்தியக்காரன். எப்படி மோகினி என்கிட்ட இருக்கான்னு சொல்லி ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்கான், செவுத்தில் போய் நின்றுக்கிட்டு முத்தம் கொடுக்குறான் அப்படின்னா அவனை பைத்தியங்கிறோம். அதே போல் அதை விட பெரிய பைத்தியகாரத்தனம் இது. கரும்பு கடலையும் மகிழ்ச்சி பெண்ணாக மாறுறதையும், வானவர்கள் இருக்கிறதையும் தாண்டதையும், வானத்தில் பறக்கிறதையும், சஞ்சீவமலை அப்படியே பேர்த்து எடுத்துகிட்டு வர்றார். நடக்கிற காரியமா? சூப்பர்மேன், அம்புலி மாமா கதை, இதெல்லாம் அனுமார் இருக்கார், சிரஞ்சீவியாக இருக்கார், நம்புகிறாங்க. எத்தனை பேர் நம்புகிறாங்க? அப்போ இதெல்லாம் உண்மையா பொய்யா? இதெல்லாம் உள்ட்டா தானே, புருடா தானே, மூட நம்பிக்கை தானே. அப்போ அனைத்து மதவாதிகள் மூட நம்பிக்கை. அப்போ நாத்தி என்ன சொன்னாங்க? கரெக்டாக பேசினாரே வக்கீல், அவரே நம்ம வழிக்கு வந்துட்டாரியா? சொல்லுவாங்கள்ல, நானே அப்படி தானே பேசிக்கிட்டு இருக்கேன். என்னோட மனைவிட்ட பகிர்ந்து கூட என்னங்க திடீர்னு நாத்தியவாதம் ஆகிட்டீங்க அப்படின்னு கேட்டாங்க. இந்த கருத்தை பேச போகிறேன்னு சொன்னேன் அதுக்காக. இப்போது இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ எல்லாத்துலேயும் இதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு சொன்னால் இல்லை. ஆனால் மிகப்பெரிய ஆன்மீகவாதிகள் என்று சொல்லக்கூடிய தமிழ் குறவர்களும் சமய ஆச்சாரியார்களும் இயேசுநாதரும் மோசஸும் அல்லாஹ்வை நம்பின முகமது நபிகளும் புத்தரும் எல்லாருமே அப்போ பைத்தியக்காரங்க தான் அப்படின்னு ஆகிப்படும். அப்போது என்னதான் உண்மை? இப்போ என்ன தான் நீ சொல்ல வர்ற அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இந்த முடிக்க போகிறேன். சயின்ஸில் எடுத்துக்குவோம். விஞ்ஞான விதிகளுக்கு கட்டுப்படாத எதுவுமே அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை, அது மூட நம்பிக்கை. ஆனால் சயின்ஸ்லேயும்
நிரூபிக்கப்படாத சில கருத்துக்கள் இருக்குது. அதுக்கு பேர் ஹைப்போதிசிஸ் அப்படிமா, சயின்டிஃபிக் சூப்பர்சிஷன் நம்ம சொல்லுவோம். விஞ்ஞான மூட நம்பிக்கைகள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இன்றைக்கி மூட நம்பிக்கை நாளைக்கு நிரூபிக்கப்படலாமாங்க. அதுக்காக அது ஹைப்போதீசிஸ்ங்கிறாங்க. தீசிஸ் என்றால் தீசிஸ்னு ஒன்று பிஹெச்டி படிக்கிறவங்க தீசிஸ் எழுதுகிறேன். தீசிஸ் எழுதுறேன் என்னென்னா அவர்கள் ஆராய்ச்சி செஞ்சு அவர்களுடைய கருத்தை வரைகிறார்கள். அவங்களோட ஒப்பீனியன் ரிப்போர்ட் தீசிஸ், இதுதான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன், இப்படி தான் இருக்கணுன்ற ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அதுக்கு தட் இஸ் கால்டு தீசிஸ். இல்லை ஹைப்போதீசிஸ், ஹைப்போ என்றால் உயர்ந்த ஹைப்பர் டென்ஷன் உயர் போகுது, எனக்கு ஹைப்பர் டென்ஷன் இருக்குது அப்படின்னா உயர் அழுத்தம், அதாவது அதிகபட்சம். அப்போ அதிகபட்ச கருத்துக்கள் தான் இது ஹைப்போதிசிஸ். அதிகபட்சமான ஒரு கருத்து நிரூபிக்கலாம் இருக்கலாம் அப்படின்னு சயின்ஸ் சில விஷயங்களை அப்படி பார்ப்போம் கன்சிடர் பண்ணணும்னு வச்சுருக்கு. அந்த மாதிரி வச்சுருக்கிறதுல முக்கியமானது இந்த 3 டைமென்ஷனுக்கு தாண்டி 4வது டைமென்ஷன் 5வது டைமென்ஷன், இந்த டைமென்ஷன் பிரச்சனை அப்படி இருக்குது. அதே போல் ஏற்கனவே நம்ப முடியாத ஒன்று லா ஆஃப் ஃபிசிக்ஸ், லா ஆஃப் டைமில் நம்ப முடியாத ஒரு காலத்தில் நம்ப முடியாது. நீங்கள் கடந்த காலத்தை பார்க்க முடியுமா? நான் 10 வயசில் எப்படி இருந்தேன்னு திருப்பி அங்கே போய் பார்க்க முடியுமா? டைம் ட்ராவல்னு சொல்கிறாங்க. டைம் ட்ராவல் இஸ் இன் ஹைப்போதிசிஸ் கூட சயின்டிஃபிக் சூப்பர்சிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை முடியுங்கிறாங்க. அது இட் இஸ் நாட் பாசிபிள். ஐன்ஸ்டீன் கூட பாஸ்ட்டுக்கு ஐன்ஸ்டீனில் ஹாக்கிங்ஸ் பாஸ்ட்டுக்கு போக முடியும், ஃபியூச்சருக்கு போக முடியாதுன்னு சொன்னார். அது என்னன்னு தெரியல, அது அப்படியே நிற்கிதுன்னு வச்சுக்குவோம். கடந்த காலம், என்னோடய கடந்த காலத்தை நான் திரும்பி வாழ முடியுமா? ஜெயலலிதாமா சொன்ன மாதிரி எனக்கு இன்னொரு லைஃப் கொடுங்க, இன்னொரு கரெக்டாக வாழ்ந்துட்டு வந்துடுறேன். நாங்கள் இப்போ செஞ்ச தப்பெல்லாம் செய்யாமல் கரெக்டாக வாழ்ந்துடுவேன், ஒன்ஸ் மோர் கொடுங்கன்னாங்க. ஒன்ஸ் மோர் கிடைக்குமா? நாம் சின்ன பிள்ளைகளை இருக்கிறத பார்க்க முடியுமா? நினச்சி பார்க்கலாம், கற்பனை பண்ணி பார்க்கலாம், அவ்வளோதான். ஆனால் இன்றைக்கி விஞ்ஞானபூர்வமான உண்மை, நீங்கள் பாஸ்ட்டை இறந்த காலத்தை பார்க்க முடியும். என்னங்க அப்படி சொல்கிறீங்க? இது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை தான். கொஞ்சம் ஜிகே சயின்ஸ் ஆர்வம் உள்ளவங்க தெரிஞ்சிருக்கும். லைட் இயர்ஸ், ஒளியாண்டுகள்னு இன்றைக்கி இந்த பிரபஞ்சத்தில் தூரத்தில் இப்போ திருவாதிரை நட்சத்திரம் வெடிச்சிருச்சுன்றாங்க. ஆனால் திருவாதிரை நட்சத்திரம் வானில் இருக்குது அப்படின்னா இப்போ பார்க்க முடியுது, ஆனால் வெடிச்சிருச்சுங்கிறாங்க. அப்புறம் எப்படி பார்க்க முடியுது அப்படின்னா அது இப்போ தான் வெடிச்சிச்சு. ஆனால் அது திருவாதிரை நட்சத்திரத்துலேருந்து புறப்பட்டு வர்ற ஒளி பல லைட் இயர்ஸுக்கு ஆண்டுகளுக்கு முன்னால் புறப்பட்ட ஒளி, அது இப்போ தான் நம்ம கண்ணை வந்து சேருது. அதனால் நாம் திருவாதிரை நட்சத்திரத்தை பார்க்கிறோம். இதே போல் எல்லா நட்சத்திரமும் வானில் உள்ள அத்தனை நட்சத்திரங்களையும் நாம் பார்க்கும் பொழுது அதனுடைய ஒளி பல ஒளியாண்டுகளுக்கு முன்பு புறப்பட்டது அங்கேருந்து. அது இப்போ தான் பூமியை வந்து அடையுது, நம்ம கண்ணை வந்து அடையுது, நம்ம வானத்தை பார்க்குறோம், அந்த நட்சத்திரத்தை பார்க்குறோம். ஆனால் இப்போ இந்த நட்சத்திரம் அங்கே இருக்குங்கிறது உண்மை அல்ல, இதே மாதிரி தான் இருக்குன்னு இருக்கலாம் அல்லது இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் பார்க்கின்ற நட்சத்திரம் பல கோடி லைட் இயர்ஸ்க்கு முன்னாடி உள்ள நட்சத்திரத்தை தான் இப்பொழுது ப்ரெசண்ட்டில் பார்க்குறீங்க. இது ஒரு விஞ்ஞான அஸ்ட்ரானாமிக்கல் ட்ரூத், ஃபேக்ட், ப்ரூவ்டு ஃபேக்ட். அப்போ பாஸ்ட்டை நம்ம பார்க்க முடியுது, சரிங்களா? அதே மாதிரி விஞ்ஞானத்தில் இப்போது சொல்கிற ஒரு ஹைப்போதிசிஸில் டைமென்ஷன் பரிமாணம் இல்லை, பரிமாணம் மீன்ஸ் நீளம், அகலம், உயரம். இப்போ நம்ம 3 டைமென்ஷன் வேர்ல்டில் வசிக்கிறோம். 3 இப்போ ஏற்கனவே இந்த வீடியோ பார்க்குறவங்க ஏற்கனவே டைமென்ஷனை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் பாருங்கள். அதை இங்கே கனெக்ட் பண்ணுறேன், அதில் உள்ள கருத்தை கொஞ்சம் சுருக்கமாக இங்கே கனெக்ட் பண்ணுறேன். விவரமாக வேணும்னா அதில் போய் பாருங்கள். மிஸ்டர் ஜிகேன்னு ஒரு நண்பர் யூடியூப்பில் பெரிய ஃபேமஸ், அவர் ஒரு சயின்ஸ் யூடியூப் நடத்திட்டு இருக்காரு, நல்லா பேசுவார். அவருடைய கருத்தை தான் அதில் கொஞ்சம் எளிமைப்படுத்தி பேசியிருக்கேன், எடுத்தாண்டிருக்கேன். இங்கேயும் அவருடைய கருத்துக்களை நான் எடுத்தாள்கிறேன். 3 டைமென்ஷன், நீளம், அகலம், உயரம், எல்லா பொருளும் இப்படி தானே இருக்குது. இப்போது இந்த புக்கு இருக்குன்னா இது அகலம், இது நீளம், இது உயரம் இல்லைங்களா? இது ஒரு பொருள், கனபரிமாணம், இது ஒரு கணம், இது இத்தனை கன சென்டிமீட்டர், இது இந்த இடத்த அடைச்சிக்கிட்டுன்னு சொல்லுவோம். உலகத்தில் எல்லாமே இந்த ஸ்தூல பிரபஞ்சம் எல்லாமே இந்த 3 டைமென்ஷன் தான். சூரியன்லேருந்து சந்திரன்லேருந்து நவகிரகங்கள்லேருந்து எடுத்திங்கன்னா எல்லாமே இந்த 3 டைமென்ஷன் தான். இதில் தான் நம்ம வாழ்கிறோம். ஆனால் சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இதை தாண்டி இந்த 3 டைமென்ஷனை தாண்டி 4வது 5வது 6வது 7வது 8வது 11 டைமென்ஷன் வரையும் போகிறாங்க. ஹாக்கின்ஸ்ன்ற இந்த 2 காலம் விளங்காமல் சேர்லேயே உட்காந்துருக்காரு, அவர் 11 டைமென்ஷன் சொல்கிறார் இருக்குன்றாங்க. சயின்ஸ் அவங்கெல்லாம் ஐன்ஸ்டீன் ஒத்துக்கிறாரு, இதை விட தாண்டி இதெல்லாம் இருக்குது.
டைமென்ஷன் கூட இருக்குன்னு. அப்போ என்ன அது என்ன டைமென்ஷன் அப்படின்னா நீள அகலம் உயரம் இதை தாண்டி என்னையா டைமென்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா அது அப்புறம் போவோம். முதல்ல 3 டைமென்ஷனில் இருக்குல்ல, அதை விட்டுட்டு 2 டைமென்ஷனுக்கு வருவோம். 2 டைமென்ஷன் நீளம் அகலம். இப்போது ஒரு பிரபஞ்சம் இருக்குது, அங்கே 2 டைமென்ஷனில் உள்ளவங்க தான் இருக்காங்க. நம்ம 3 டைமென்ஷனில் வசிக்கிறோம், நீள அகல உயரத்தில் வசிக்கிறோம். இப்போ ஒரு கற்பனை பண்ணிக்குவோம், இன்னொரு லோகம் இருக்குது, இன்னொரு பிரபஞ்சம் இருக்குது. அந்த பிரபஞ்சத்தில் ஒரு வேர்ல்டு பூமி இருக்குது. அந்த பூமி வந்து 2 டைமென்ஷன் தான், அங்கே உயரம் கிடையாது, நீளாகலம் மட்டும்தான். இப்போ இது தெரியுதுங்களா, இது வந்து ஒரு நீளம் அகலம் உள்ள ஒரு உருவம், படம், வரைபடம். நீளம் அகலம்னு வச்சுக்குவோம். இது ஒரு வேர்ல்டு, இது ஒரு உலகம், இதுக்குள்ளே ஒரு உலகம். இந்த இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீளம் அகலம் மட்டும்தான். இந்த உலகத்தில் வசிக்கிறவங்க எல்லாருமே வரைபடமாக தான் இருப்பாங்க. இப்போ ஒரு பொம்மை வரைஞ்சிருக்கேன், அது சரியாக தெரியலன்னு நினைக்கிறேன். இப்போ தெரியுது பாருங்கள், சைடில் பிடிச்சிருக்கீங்களா. ஒரு பெண் பொம்மையும் ஒரு ஆண் பொம்மையும் வரைஞ்சிருக்கேன். இந்த பக்கம் கிளார் அடிக்குது, இப்போ தெரியுது பாருங்கள். இப்போ இந்த பெண்ணும் இந்த ஆணும் ஒரு பேசிக்க முடியும். இவங்க உயிரோடு இருக்காங்க. இவங்க இவங்க நீளமாகவும் அகலமாகவும் தான் இருக்கிறாங்க. இவங்களுக்கு உயரமே கிடையாது, 1 இன்ச்சு கூட உயரம் கிடையாது. அவங்க வரைபடமாக இருக்காங்க இவங்க. ஆனால் இவங்களுக்கு உயிர் இருக்குது. இவங்க இது மாதிரி தான் இந்த உலகத்தில் வசிக்கிறாங்க. நீல அகலத்தோடு மட்டும் வசிக்கிறாங்க. இங்கே தான் எல்லா உயிர்களும் அப்படி தான் இருக்குது. அவங்க வீடும் அப்படியே தரையில் தான் இருக்குது. அப்படி தரையில் தான் போய்க்கணும் வந்துக்கணும். இவங்களுக்கு உயரத்தை பற்றியே தெரியாது. உயரம் என்று ஒரு பரிமாணம் இருக்கிறது என்பதே தெரியாது. அவங்க உலகத்தில் நீளம் இருக்குது, அகலம் இருக்குது, எல்லா பொருளும் அப்படி தான் இருக்குது. நீளம் அகலம், அதுக்கு உயரமே கிடையாது. இவங்களுக்கும் கிடையாது, படுத்த படுக்கையாக இருக்காங்க பாருங்கள். இந்த உலகத்தில் இவங்களுக்கு உயரத்தை பற்றியே தெரியாது சுத்தமாக. அப்படி இருக்கிறச்ச இவங்கள்ட்ட போய் உயரத்தை சொன்னோம்னா அப்படியா புரிஞ்சிக்கவே முடியாது. உயரத்தை அவர்கள் பார்த்ததே அல்ல. உதாரணத்துக்கு சொல்கிறேன், விஜுகுஜா என்ற ஒரு மிருகம் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறேன். அது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அது தெரியும். அதில் நான் பார்த்துருக்கேன் விஜுகுஜான்னு. அப்போ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். யானையை போல் இருக்குமா, குதிரையை போல் இருக்குமா, இல்லை முதலையை போல் இருக்குமா, சிங்கம் போல் இருக்குமா, 4 காலா 8 காலா? நானும் பார்த்ததில்ல. இருக்காம்ல. அப்படின்னா உங்களால் கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா அந்த மிருகத்தை? முடியாதுல்ல. அப்புறம் நீங்களாக மிஜுகுஜா என்றால் 8 கை இருக்குன்னு வச்சுக்கோமே, 9 கை இருக்குன்னு வச்சுக்கோமே, சிங்கம் மாதிரி முகம், மனுஷன் மாதிரி உடம்புன்னு வச்சுக்கோமே, அப்படின்னு நீங்களாக கற்பனை பண்ணிக்கிங்க. உங்களுக்கு தெரியாத ஒன்று இருப்பதாக நீங்கள் கேள்விப்படும் பொழுது உங்கள் மனம் அதில் கற்பனையில் ஈடுபடுகிறது. தெரியாத ஒன்று, நீங்கள் அறியாத ஒன்று, ஆனால் இருக்கிறது ஆனால் உங்களால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் உங்கள் மனம் அதற்கு தனி உருவம் கொடுக்கிறது. அப்படித்தான் புராணங்களில் வர கேரக்டர்லாம். அப்போ இன்னும் வருவோம். இப்போ ஒரு உண்மை புரியுதுங்களா? ஏன் அந்த மனம் இந்த மாதிரி ஒரு கற்பனைகள்லாம், இந்த சாத்தியக்கூறுகள் இல்லாத ஒரு மூட நம்பிக்கையெல்லாம் ஏன் எப்படி எங்கேருந்து பிறந்துச்சுன்னு இப்போ இந்த உலகத்துக்கு நம்ம போவோம். இந்த உலகத்துக்கு நம்ம போகிறோம். 3 டைமென்ஷன் வேர்ல்டு. இங்கேருந்து போகிறோம் ஒரு கப்பலில், வான்வெளியில். இப்போ மேலே இந்த கப்பல் இது மேலே போய் பார்க்குறோம், கீழே பார்க்குறோம், எல்லாம் நடந்து போயிட்டுருக்கு, எல்லாம் ஓடுது. சிட்டி 14 மாடி கட்டடம்லாம் தரையிலே இருக்குது. எப்படி நம்ம சினிமாவில் திரையில் பார்க்குறது எல்லாமே 2 டைமென்ஷன் தான், நீலாகலம் தான். ஆனால் முப்பரிமாணமாக பார்க்குறோம். திரை ஒரு நல்ல உதாரணம் 2 டைமென்ஷனுக்கு. அங்கே எல்லா உயிரும் ஓடுது, கதாநாயகன் சண்டை போடுறாரு, என்ன கார் ஓடுது, ஆடி கார் ஓடுது, ஆக்சிடென்ட் ஆகுது, மழை பெய்யுது, தீ எரியுது, நீர்வீழ்ச்சி விழுவுது, மழை இருக்குது. ஆனால் எல்லாமே 2 டைமென்ஷன் தான். ஆனால் அதுக்கு ஒரு உயிர் இருக்கிறதா வச்சுக்கோங்க. அப்படி ஒரு உலகம், உணர்வுள்ள உலகம். இப்போ நம்ம அங்கே தேட்டரில் இருந்து வெளிலேருந்து பார்க்குறோம், முப்பரிமாணம் வளர்த்துருக்கோம், அங்கேருந்து பார்க்குறோம். நம்மளை அவங்களால பார்க்க முடியுமா? அவங்க உலகத்துக்கு போய் அப்படி மேலே இறங்குறோம், நம்மளை பார்க்க முடியுமா? ஏன்னா நம்ம நிற்போம் அந்த இடத்துல. கற்பனை நல்லா பாருங்க. இந்த இடத்துல நான் இங்கே வந்து நிற்கிறேன். நான் எப்படி உயரமாக இப்படி நிற்பேன். இவங்கெல்லாம் படுத்திருக்காங்க, என்னை பொறுத்தவரை இங்கே படுத்திருக்காங்க. நான் நிற்பேன் உயரமாக. உயரத்தை பற்றியே பார்க்கக்கூடிய சக்தி இல்லாதவங்களால் என்னை எப்படி பார்க்க முடியும்? அவங்க கண்ணுக்கு நான் தெரிய மாட்டாங்க. ஆனால் நான் பேசுகிறேன்,
இவரை கூப்பிட்றேன், விமலா, கிருஷ்ணா அப்படின்னு நான் கூப்பிட்டா சத்தம் வரும். ஏன்னா அது ஒலி. அசரி ஆலையில் சத்தம் கேட்குதுடா, இந்த வீட்டில் என்னமோ இருக்குடா, பிசாசு இருக்குடா, போயிருடா ஓடுவான். நான் தான் கூப்பிட்றேன், என்ன அவனால் பார்க்க முடியாது இல்லைங்களா? இவர்களுக்கு உயரம் என்றால் என்னவென்று தெரியாது, இவர்களால் பார்க்கவே முடியாது இல்லைங்களா? இது ஒரு உண்மை தானே. இந்த இவர்களால் உயரம் இவங்க எப்போ பார்க்கலாம்? இவங்களை தூக்கி கொண்டு போய் மேலே வச்சாலும் பார்க்க முடியாது. ஏன்னா மேலே வச்சாலும் உங்களுக்கு உயரங்கிற பரிணாமமே இல்லையே. அப்புறம் என்ன எப்படி புரிஞ்சுக்குவாங்க? நான் நம்ம லோகத்துக்கு கூப்பிட்டு வரோம். அப்படியே இந்த கார்ட்டூனில் ஓடுதில்ல பட்டாசு, இப்படி கீழே விஷயம் கீழே ஓடுது, அந்த மாதிரி இவங்க தரையாக தான் இருப்பாங்க, உயரம் இல்லாமல் இருப்பாங்க. அவங்கள உணர்ந்து இங்கே வச்சா இந்த உயரத்தை பார்க்க இந்த உலகமே அவங்க கண்ணுக்கு தெரியாது. அப்போ நான் என்ன செய்யணும்? அவங்களுக்கு உயரத்தையும் கொடுக்கணும், அப்படி ஒரு உடம்பை கொடுக்கணும், அந்த பரிமாணத்தை உண்டாக்கணும். அதனால தான் இங்கேருந்து போனவங்களுக்கெல்லாம் இறைவன் புராணங்களில் பார்க்குறோம், உங்களை பார்க்க முடியல, உங்கள் விஸ்வரூப தரிசனத்தை நான் பார்க்க முடியலையே அப்படின்னதுக்கு, உனக்கு திவ்ய நேத்திரத்தை அளித்தோம், எம்மை பார்க்கும் கண்ணை அளித்தோம், இந்த உலகத்துக்கு வந்தியா, அந்த உலகத்துக்கு உண்டான உடம்பை உனக்கு அளித்தோம், திவ்ய உடம்பை அளித்தோம், தேவ உடம்பை ஒளி உடம்பை அளித்தோம், எனவே நீங்கள் எல்லாத்தையும் பேச முடியும், பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? இப்போ அர்ஜுன் எப்படி போனார்னு, அங்கே போனோன்னே அந்த லோகத்தை அந்த பாடி வேணும், அந்த பாடி, அந்த செலஸ்டியல் பாடி நமக்கு வேணும், இந்த செலஸ்டியல் கண்ணு வேணும், அப்போ தான் அவங்கள பார்க்க முடியும். அது அவர்கள் தான் கொடுக்க முடியும், இவங்களாம் கொண்டிக்க முடியாது. நான் இப்போ இவங்களுக்கு உயரத்தை நான் தான் கொடுக்க முடியும் இல்லைங்களா? உயரத்தை கொடுத்து இந்த பார் இதுதான் உயரம் அப்படின்னு, உயரமா அப்படின்ட்டு பார்த்துட்டு திரும்ப அவங்க உலகத்துக்கு போகும்போது சொல்லுவாங்க, அது உயரம்னு ஒன்று இருந்துச்சியா, எல்லோரும் உயரமாக இருக்க 3 பரிமாணம்யா அப்படின்னா, என்னமோ வளருது கம்யூனிட்டி, கனாவில் போயிட்டு எங்கேயோ போய் பித்து பிடிச்சிருச்சு அப்படின்னு நம்மளை திட்டுவாங்க, இந்த 2 டைமென்ஷன். அதே போல் தான் இன்று எல்லா புராணங்களும் மூட நம்பிக்கைகளாக நமக்கு தோன்றுகிறது. அதே போல் நம் அறியாத ஒன்றை, நமக்கு தெரியாத ஒன்றை, இந்த கஜாப்ஜா சொன்ன மாதிரி இதே ஒன்றை நம் மனசுக்கு ஏற்ற மாதிரி 8 கை 9 கைன்னு இப்படி சித்தரிச்சுக்கிறோம். பட் தேர் இஸ் சம்திங் வித் அதர் டைமென்ஷன்ஸ், வித் 3 more டைமென்ஷன், அப்படி ஒரு உலகம் இருக்குது. அந்த டைமென்ஷன் அங்கே போனால் தான் புரிஞ்சிக்க முடியும். அதுவரை அது இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டவங்க தான் மாணிக்கவாசகர். அவங்க இந்த டைமென்ஷனை சொல்லப்பட்ட இந்த வரநிலையை வச்சுக்கிட்டு குழப்பாம மக்களை குழப்பாமன் செல்லி நீர் புனர்கங்கு செஞ்சரிமையில் வைத்து தீவனே அப்படின்னு அவர் பாடுறார். சிவனை அப்படியே ஏற்றுற கைலாய நாதான்னு ஏற்றுக்கிறாங்க. நந்தி தேவரை விடைமேல் வந்து என்ன விடை ஏறிய சிவனேன்னு சொல்கிறாங்க. சிவன் விடை என்றால் மாடு, மாட்டில் வர்றதாகவே மயிலேறு முருகா அப்படின்னு சொல்லி முருகனை பற்றி பக்தியாக பாடுறாங்க. மயில் ஏறு உலகத்தை வளர்ந்து வர முடியுமா? இதெல்லாம் புரியாது. அதனால் புராணங்கள் வேறு எதையோ இன்னொரு டைமென்ஷனை குறிப்பதற்காக சொல்லப்பட்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றதுக்காக சொல்லப்பட்ட ஒரு கற்பனை தான். அந்த கற்பனைக்கு பின்னால் உண்மை இருக்கிறது. அந்த உண்மை என்னென்றால் அந்த கற்பனையின் பிரதிபலிப்பு, அந்த உண்மையின் பிரதிபலிப்பாகத்தான் அந்த கற்பனைகள் இருக்கிறது. அந்த உண்மையை உணர வேண்டுமென்றால் அந்த செலஸ்டியல் பாடி, அந்த செலஸ்டியல் கண்ணு, திவ்ய நேத்திரம், திவ்ய காதுகள், இந்த திவ்ய பஞ்சேந்திரன் நமக்கு வேணும். அதுவரை நமக்கு எதுவும் புரியாது. ஆனால் இறைவன் என்று ஒருவர் இருக்கிறார். இந்த புராணங்களுக்கு பின்னால் ஒரு பெரிய உண்மை இருக்கிறது. அந்த உண்மையினுடைய பிரதிபலிப்பாகத்தான் இந்த புராணங்கள் இருக்கிறது. அதை மூட நம்பிக்கை என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. இன்னைக்கு சொல்லுங்கள், எவ்வளோ சொல்கிறோம், எவ்வளோ பக்தர் இன்றைய இளைஞர்களுக்கு ஐடிஐ படித்தவங்களாம், அதெல்லாம் நீங்கள் சொல்கிறது சரிதாங்க, அதெல்லாம் இது மகாவிஷ்ணு பார்க்கடல் இருக்குன்னு அதெல்லாம் நம்பலை. ஆனால் திருப்பதிக்கு போய்ட்டு வந்தால் நல்லது நடக்குதுங்க. வெங்கடாஜபதி இருக்காருங்க, இன்னொரு ஐடி கம்பெனியில் ஒருத்தர், ஆஞ்சநேயர் சனிக்கிழமை விரதம், ஆஞ்சநேயர் கனவுல வருவார். எப்படியா இருக்க முடியும்? அதை மூட நம்பிக்கையாச்சியா? இல்லைங்க, இருக்காருங்க, அதெல்லாம் நமக்கு தெரியாதுங்க, இருக்காருங்க. அப்படி ஒரு சாரார், அதோடு விட்டுட்டு போங்க, அதோடு இருந்துங்க அப்படின்னு ஒரு சார். அதில் ஒன்றும் தப்பில்லை, இருக்கலாம். எனக்கு போல் அதில் டீப்பாக சிந்திக்கணுங்கிற அவசியம் இல்லை, இருக்கலாம். ஆக எல்லா புராணங்களிலும் உள்ளதும் என்ன மூட நம்பிக்கை, அதை நான் ஃபாலோ பண்ணுறதுனால அவங்களாம் பைத்தியக்காரன் அப்படின்னு அல்ல. அவெல்லாம் பைத்தியக்காரன் நாத்திகள் சொன்னால் அது தவறு. எப்படி ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் எனக்கு மோகினி வந்து நிற்கிறான், என் கண்ணுக்கு தெரியுறா அப்படின்னு சொல்லி செவத்தில் போய் முத்திரம் கொடுக்குறானோ அது பைத்தியக்காரன்னு சொல்கிறீங்களோ, அவனை பொறுத்தவரை அது உண்மை. ஆனால் மற்ற நேரத்தில் நல்லா இருக்கான், நல்ல மார்க் எடுக்கிறான், நல்லா படிக்கிறான், பாஸ் ஆகிறான்,
ஆனால் அவன் வந்து அதோட பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி சொல்கிறான். அவன் கண்ணுக்கு தெரியுது அவனுக்கு அந்த திவ்ய நேத்திரம் கிடச்சிருக்கலாம். அந்த டைமென்ஷனுக்கு ஏற்ற மாதிரி இவனுக்கு செட் ஆகிருந்துருக்கலாம். அவனுக்கு அவனுடைய அனுபவம் உண்மை. உங்களுக்கு தெரியலங்கிறத அவன் அனுபவம் பொய்யாகிடாது. அவனை பைத்தியக்காரன்னு சொல்லக்கூடாது. அவன் அப்படியே பைத்தியம் பிடிச்ச பைத்தியம் எப்போ சொல்லலாம்? இங்கே ஒரு மொழி நிற்கிது, இந்த அங்கிட்டு ஒன்று ஓடுது குடுகுடுன்னு இப்படி சொல்லிக்கிட்டு முன்னுக்கு பின் முரணாகவும் தன்னுடைய ரெகுலர் வாழ்க்கையில் சரியாக டெசிஷன் எடுக்க முடியாமல் இருந்து சைக்கோ ஆகிட்டான்னா அவனை சைக்கோன்னு சொல்லலாம். அவனுக்கு ஒரு நம்பிக்கை, என் காளி என் இடத்தில் இருக்கிறாலும் ஒருத்தர் காளி உபாசர் சொல்கிறாரு, அவன் என்கிட்ட பேசுவா அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா பேசலாம். யாருங்கண்டா உன்கிட்ட வந்து காளி பேசலாம், அவர்கிட்ட பேசணும்னு அர்த்தமா? அவர் புருடாவும் விடலாம். நம்ம கண்டுபிடிக்கணும். அது நம்ம வேலை இல்லை. போகிறோம், சொல்கிறாரு, வாக்கு சொல்கிறாரு காளி உபாசர், அது பலிச்சதுன்னா சரி நல்லா அவர்கிட்ட காளி இருக்குன்னு ஒத்துக்கிறோம். அவ்வளோதான். இதிலெல்லாம் போய் மண்டையை உடச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. பைத்தியக்காரன்னு சொல்லவே கூடாது. அவன் நம்பிக்கை. தேவதைகள் இருக்குன்னு நம்புகிறான், பிசாசு இருக்குன்னு ஒருத்தன் நம்புகிறான், மோகினி இருக்குன்னு நம்புகிறான், கந்தர்கள் இருக்குன்னு நம்புகிறான், கந்தன் இருக்கிறான்னு நம்புகிறான், முருகான்னு. சொல்லுங்கள். இன்றைக்கி இதுக்கு ஐயப்பமலைக்கு நான் எத்தனை தடவை போனேன். எனக்கு ஒன்றும் பெருசாக நல்லது நடந்தில்லை. நான் ஒரு நண்பர், என்னுடைய ஜூனியராக இருந்தார், என்கிட்ட ஒரு வழக்கறிஞர், என்கிட்ட குடும்ப நண்பராக இருந்தார். என் ஒய்ஃபெல்லாம் அண்ணி அண்ணின்னு வந்து பேசுவார். அவரை நான் தான் கட்டாயப்படுத்தி மாலை போட சொன்னேன். போடவே மாட்டேன்னாரு. போட்டார். கன்னிசாமியாக போட்டார். கன்னிசாமியை போடும்போதே பெரிய பாதையிலையும் மகரஜோதி பார்க்குறாரு. அதுக்கு எல்லாமே ஒரே ட்ரிப்பில் முடிஞ்சிங்க. கன்னிசாமியாக வந்தார், பெரிய பாதையில் வந்தார், மகரஜோதியை பார்த்தாரு, முடிஞ்சு வந்த ஒரு 6 மாதத்தில் மேஜிஸ்ட்ரேட் ஆனார், ஜட்ஜ் ஆனார். அப்புறம் இன்றைக்கி டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் லெவலில் இருக்கார். இன்றைக்கி அவர் பேர் வேண்டாம். நான் தான் அவருக்கு மாலை போட்டு கட்டாயப்படுத்தி அழைச்சிட்டு போனேன். ஆனால் அதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர், நான் குருசாமி மேலே எத்தனை தடவை போனேன், எனக்கு ஒன்றும் நல்லது நடக்கலை. ஏன் அவரை அழைச்சிட்டு போகிற அன்னைக்கு நான் சாமியே பார்க்கல. நான் உள்ளே போகும்போது எல்லோரும் சேர்ந்து போகும்போது சரங்குத்திக்கிட்ட போகும்போது லத்தி சார்ஜ் ஆகி, போலீஸ் லத்தி சார்ஜ், என் பையன் சின்ன பையன் ஒரு 3வது நாளாக படிக்கிறான், அவனை வேறு அழைச்சிட்டு போயிருந்தேன். எல்லாம் தெரிச்சு ஓடுறாங்க லத்தி சார்ஜில். நானும் ஓடுறேன். இருமுடிலாம் கீழே விழுந்து போச்சு. எங்கே போச்சுன்னு தெரில. பணம் கையில் இருந்த பணம் இங்கெல்லாம் போயிடுச்சு. பெல்ட்டில் கொஞ்சம் பணம் இருந்துச்சு. அதை எடுத்துட்டு தப்பிச்சாப்பிட சொன்ன வந்துட்டு சாமியை பார்க்கல. சரங்குத்தி வரையும் போயிட்டு என் பையனோட திரும்பி சாமி பார்க்காம இருமுடி இழந்து விட்டு வந்தேன். அதே நேரத்தில் அவர் வேறு பக்கம் ஓடி சாமியை பார்த்துட்டார். அவர் இன்றைக்கி ஜட்ஜி, ரிட்டையர்டு, இன்னும் ஆகலை, இருக்கார். இன்னும் 3-4 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கார், நல்ல நண்பர். ரொம்ப நாளாச்சு அவரை பார்த்து. அப்படி நடக்குது. அவர் அதுக்கப்புறம் மாலையே போடலை. இன்னும் எனக்கு நினைக்கிறேன் போட்டிருக்கலாம், போடாமல். எனக்கு தெரிஞ்சு போட்ட மாதிரி தெரியல. நான் என் பையனை அழைச்சிட்டு வர்றேன். பம்பையில் வந்து இறங்குறேன். கையில் காசு பார்த்தோம்னா என்னடா சாப்பிட காசு இல்லை, பஸ்ஸுக்கு மட்டும்தான் இருக்குது. வண்டியில் ஏறி உட்காரேன். பம்பையிலேருந்து குமிளிக்கு வண்டியில் ஏறி உட்காரேன். சீட்டு கிடச்சிருச்சு. கீழே ஒரு ஆள் வந்து பெரிய உருவம் வந்து படுக்குது. யாரா படுத்தா நம்ம நவநீத கிருஷ்ணன் அட்வொகேட்டாக இருந்தார்ல, அப்புறம் டிஎன்பிசி மெம்பர் ஆகி இன்றைக்கி ராஜ்யசபா எம்பியாக இருக்கார். அவர் எல்லாரையும் தலைவரேம்பார். நாங்களும் அவரை தலைவரே எங்கே அப்படின்னு. பையனோட வந்திருக்கலாம். சாமி பார்த்துட்டேன். பார்த்துட்டேன், பொய் பார்த்துட்டேன். அப்புறம் அவரோட தான் சேர்ந்து வந்தோம். அவர் குமிழியில் ரூம் போட்டிருக்கேன்னாரு. அங்கே போய் குளிச்சுட்டு எங்களுக்கு சாப்பிட எங்கள் 2 சாப்பாடு இல்லை, காசு இல்லை. பஸ்ஸுக்கு மட்டும்தான் காசு இருக்குது. எல்லாம் காசு சத்திரி ஓடி போச்சு. அவர் சாப்பாடு கம்பத்தில் வாங்கி கொடுத்தாரு. சாப்பிட்டு வந்து அவரோட தான் வந்து இறங்கணும். இப்படி அப்போ ஐயப்பன் இல்லைன்னா அவர் ஒத்துக்குவாரா? ஐயப்பன் அருள் இல்லையா, சக்தி இல்லையாங்க? முருகன்கிட்ட போய் எத்தனை பேருக்கு வேண்டி நடக்கலையா, காவடி தூக்கலையா? திருப்பதியில் எத்தனை பேருக்கு நடக்குது? அப்போ பெருமாள் பொய்யா? இப்போ பெருமாள் வந்து வரலாறு கேட்டால் அதில் அவ்வளோ தட்டு மூட நம்பிக்கை இருக்குது. அப்போ அந்த மூட நம்பிக்கை நம்பிக்கிட்டு அங்கே போய் நடக்குது நம்புகிறோம். அத்தனை பேரும் பைத்திக்கிறேன். அவன்லாம் பைத்திக்கிறேன். ஆனால் ஒரே ஒரு தேவதையை நம்பி ஒருத்தன் பேசிக்கிட்டு தானே அவன் லூஸ் அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்லை. அதனால் அவன் நம்பிக்கை அவனுக்கு என்ன, அதை நம்ம யாரும் கெடுக்கக்கூடாது. நம்ம புராணங்களில் சொல்லப்பட்ட அத்தனையும் வேறு ரிஃப்ளெக்ஷன், அவ்வளோதான். அதை புரிஞ்சுங்க. வேறு டைமென்ஷனில் உள்ளதை கஷ்டப்பட்டு விளக்க முயன்றிருக்காங்க. இந்த டைமென்ஷன் உள்ள நம்ம 3 டைமென்ஷன் உங்களுக்கு புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அந்த புராணங்கள். அது அப்படி தான் குழப்பமாக இருக்கும், நம்ப முடியாத மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அந்த டைமென்ஷனுக்கு போகும்போது தான் உங்களுக்கு எல்லாமே புரியும். அது வரையும் புரியாது. அது வரையும் நான் சொல்வதை இந்த சயின்டிஃபிக்காக சொல்கிறதை ஏற்றுக்கிறதுக்கு வேறு வழி இல்லை என்று சொல்லி பொறுமையாக கேட்டவங்களுக்கு என் நன்றி.
இதை கேட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு நீங்கள் செலுத்துகிற நன்றி. நன்றி நண்பர்களே, வணக்கம்.